சோ வணக்கம் மக்களே, ரீசெண்டா ஓடிடில வந்திருக்க தமிழ் டப்டு மூவிஸ் அண்ட் சீரிஸ் எல்லாம் இந்த வீடியோல மொத்தமா பார்க்கலாம். வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா லிஸ்ட்ல இருக்க ஒரு மூவிஸும் சீரிஸ்மே உங்களுக்கு வேற லெவல்ல இருக்குங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்ல ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. சோ லிஸ்ட்ல எடுத்ததுமே நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற மூவி தான் மெர்சி. சோ இது ரீசெண்டா 2026ல வந்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் மூவி. என்ன மாதிரி மூவிங்க, சத்தியமா சான்ஸே இல்ல, மிரட்டி விட்டானுங்க. சோ மூவியோட அந்த ஒரு பிளாட் என்னன்னு பார்த்தோம்னா, லாஸ் ஏஞ்சலஸ்ல ஏகப்பட்ட கிரைம்ஸ் நடக்குது. அந்த கிரைம்ஸ் எல்லாம் குறைக்கணும் அப்படின்றதுக்காக மெர்சி கோர்ட்னு ஒன்னு புதுசா அறிமுகப்படுத்துறாங்க. சோ இந்த மெர்சி கோர்ட்ல நீதிபதி யார் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, ஜூட் மேடாக்ஸ் அப்படின்ற ஒரு ரோபோ தான். இந்த ரோபோட் ஃபுல்லாவே ஏஐ தாங்க. சோ இதுக்கு முன்னாடியே அந்த ஒரு மெர்சி கோர்ட் ஏகப்பட்ட பேருக்கு ஜட்மெண்ட் வழங்கியிருக்கும். அண்ட் அப்படிதான் அந்த மூவியோட ஹீரோவான ரேவனுக்கும் தீர்ப்பு வழங்கணும். ரேவன் தன்னோட வைஃபை கொண்டுட்டாருன்னு ஒரு கேஸ்க்கு ஒரு மெர்சி கோர்ட்ல ஆஜர் பண்ணப்பட்டிருப்பாரு. அண்ட் அவருக்கு இருக்கிறது வெறும் 90 மினிட்ஸ் தான். அதுக்குள்ள நான் அந்த கொலையை பண்ணலன்னு அவர் இந்த மெர்சி கோர்ட் கிட்ட நிரூபிக்கணும். அப்படி அவர் நிரூபிக்கலன்னு வைங்களேன், தலைவனுக்கு மரண தண்டனை கன்ஃபார்ம். அதை நிரூபிக்கிறதுக்காக ரேவன் என்னெல்லாம் போராடுறாரு. அண்ட் உண்மையாவே அந்த கொலையை அவர் தான் பண்ணாரா, இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிறது யாரு, சாதாரண கொலைக்கேச ஆரம்பிச்சு அது என்ன மாதிரி போய் முடியுது அப்படின்றதுதான் இந்த மூவியோட ஒட்டுமொத்த கான்செப்டும். சோ ரேனா நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்சில பாத்துருப்போம்ல, நம்ம பீட்டர் குயில், கிறிஸ் பிராட் தான் நடிச்சிருக்காரு. அந்த மனுஷனோட ஆக்டிங் சான்ஸே இல்லங்க. லைக் அவர் எங்கேயுமே எந்திரிச்சு போக மாட்டாரு, சேர்ல தான் உட்கார்ந்திருப்பாரு. உட்கார்ந்துக்கிட்டே அவ்வளவு ஆக்டிங் எப்படியா போட்ட அப்படின்ற மாதிரி கண்டிப்பா அந்த மனுஷனை பார்த்து கேட்பீங்க. அந்த அளவுக்கு ஆக்டிங் வேற லெவல்ல பண்ணிருப்பாரு. சோ இது கூடவே ஏஐ அவர அந்த நீதிபதியோட ஆக்டிங்கும் செமையா இருக்கும். அண்ட் கடைசியில ஏஐ எல்லாம் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணும். இரும்புக்குள்ளேயும் இதே இருக்குடா அப்படின்ற மாதிரி காட்டியிருக்கானுங்க. அதெல்லாம் சீரியஸா செமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த படத்துக்குள்ள வர்றதுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் படம் ஆரம்பிச்சு இப்படின்றதுக்குள்ள முடிஞ்சிரும். அந்த அளவுக்கு விறுவிறுன்னு எடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த கான்செப்டே புதுசா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். சோ படத்துல பாக்குற ஏகப்பட்ட விஷுவல்ஸ் கேமரால ரெக்கார்ட் பண்ணதா இருக்கும். சோ அந்த ஏஐ ஆக்சஸ் பண்ண அப்படிதான் நம்ம இந்த மூவியை ஒட்டுமொத்தமா பார்ப்போம். விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. இவ்வளவு நல்லா இருந்துமே இந்த படத்துக்கு மொக்க ரிவ்யூஸ் தான் இருக்கு. அண்ட் படத்தோட எண்ட்ல தான் ட்விஸ்ட் ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இல்ல. சோ ஆரம்பத்துல இந்த கொலை யார் பண்ணிருப்பா அப்படின்றத உங்களால ஈஸியாவே கணிச்சிட முடியும். சோ ஒரு தரமான மூவி, 1.5 மணி நேரம் தான் படம் ஓடுறதே தெரியாது. சோ தரமான மூவி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நெக்ஸ்ட் மூவியா பேபி கேர்ள். சோ பேசிக்கா இந்த மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. அண்ட் இந்த மூவில நம்ம நிவின் பாலி தான் மெயின் ஹீரோவே. சோ இந்த படத்தோட பிளாட் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, நம்ம படத்தோட ஹீரோ ஒரு அட்டெண்டரா வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாரு. சோ ஒரு நாள் தன்னோட வைஃப் வராங்க அப்படின்றதுக்காக கொஞ்சம் லேட்டா தாங்க டியூட்டிக்கு வந்திருப்பாரு. அப்படி ஒரு டியூட்டிக்கு வந்ததுமே பிறந்து 3 நாளான ஒரு குழந்தை அந்த ஹாஸ்பிட்டல்ல காணாம போயிருது. சோ அந்த டைம்ல அந்த குழந்தையை பாத்துக்கிற அட்டெண்டரா நம்ம ஹீரோ தான் இருந்திருக்கணும். ஆனா ஹீரோ தான் தன்னோட வைஃப் வருதுன்னு பார்க்க போயிட்டு லேட்டா வந்திருப்பாருல, அந்த சமயத்தை யூஸ் பண்ணி எவனோ ஒருத்தன் குழந்தைய கடத்திட்டு போயிடுறான். சோ இது நியூஸ் மீடியா சைடுல எல்லாம் பயங்கரமா பேசப்படுது. அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. பட் அந்த குழந்தை காணாம போனதுக்கு ஏன் மேலயும் தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள ஒரு கில்ட் இருந்துட்டே இருக்கும். சோ இதுக்கப்புறம் போலீஸ் கூட சேர்ந்து நம்ம ஹீரோவும் அந்த குழந்தையை தேட ஆரம்பிக்கிறாரு. அண்ட் கடைசியில அந்த குழந்தையை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதுதான் இந்த மூவியோட ஒட்டுமொத்த கான்செப்டும். படத்தை ரெண்டா பிரிச்சிங்கன்னா, ஒரு பக்கம் பயங்கர எமோஷனலா செம்மையா இருக்கும், இன்னொரு பக்கம் த்ரில்லிங்கா வேற லெவல் எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஸ்டார்ட் டு எண்ட் உங்களுக்கு எந்த இடத்துலயுமே போர் அடிக்காது, லாகுமே படத்துல இருக்காதுங்க. படத்தை ஸ்டார்ட் பண்ணா 5 மினிட்ஸ்லயே டைரக்டா மூவிக்குள்ள போயிட்டாங்க. அந்த படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே அவங்களோட ஆக்டிங்லாம் செம்மையாவே இருந்துச்சுன்னு சொல்லணும். அண்ட் படத்தோட கிளைமாக்ஸ்ல தான் போலீஸ் வந்து ஒண்ணுமே பண்ணாம பாத்துருப்போம். ஆனா அந்த படத்தோட ஆரம்பத்திலேயே போலீஸ் வந்து ஒண்ணுமே பண்ணாம தான் இருக்காங்க. ஹீரோ தான் எல்லாத்தையும் திருப்பி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. ஐயா சாமி, இவ்வளவு திறமைகளை உங்ககிட்ட வச்சுக்கிட்டா இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்டெண்டரா வேலை செஞ்சுட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து நீங்களே கேட்பீங்க. ஏன்னா படத்துல அவர் தாங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிப்பாரு. சோ இந்த பேபி கேர்ள் மூவியை நீ ஓடிடில பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, சோனி லைவ்ல உங்களுக்கு இது தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. சோ பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த லிஸ்ட்ல நெக்ஸ்ட் மூவியா தி டாக்ஸ். அது இந்த மாதிரி ஒரு சர்வைவல் த்ரில்லர் ஹாரர் மூவிங்க. சோ ஒரு டீம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. சோ அப்படியே அவங்க ட்ரெக்கிங் போகும்போது ஒரு பழைய பங்களாக்குள்ள தெரியாம போயிருவாங்க. ஆனா அங்க போனா பயங்கர பசியோட சுத்திட்டு இருக்க இந்த வைல்ட் டாக்ஸ். அதை தாண்டியும் ஒரு அமானுஷம் இருக்கு. அதுக்கிட்ட நம்ம டீம் எப்படி மாட்டிக்கிட்டு அந்த நாய்ட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஒட்டுமொத்த கான்செப்டும். படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே அவங்களுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் கொடுத்திருந்தாங்களோ அதை நீட்டா பண்ணிருந்தாங்க. ரொம்ப தூக்கலா பண்ணிருந்தாங்கன்னு சொல்ல முடியாது, ரொம்ப டம்மியா பண்ணிருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த பயப்படுறதா இருக்கட்டும், அண்ட் அவங்க பயந்துகிட்டே நடிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இந்த படத்துல நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லணும். சோ இந்த மூவியோட மெயின் வில்லன்ஸே இந்த நாய் தான். அதோட சிஜியா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எல்லாமே பக்காவா இருந்துச்சு. சோ படம் கொஞ்சம் ஸ்லோவா தாங்க ஆரம்பிக்கும், படம் விறுவிறுன்னு போக ஆரம்பிச்சிடும். சோ காட்டுக்குள்ள கும்மிருட்டுல தான் படத்தை எடுத்திருக்காங்க. சோ இருந்தாலுமே ரொம்ப நல்லா சினிமாட்டோகிராஃபி பண்ணிருக்காங்க. அண்ட் படமும் பாக்குறதுக்கு பயங்கர த்ரில்லிங்கா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. சோ படம் ஃபுல்லாவே ஒரு டென்ஷன் இருந்துட்டே இருக்குங்க. இவனுங்க எல்லாம் பொழைப்பாங்களா இல்ல பொழைக்க மாட்டாங்களான்னு. இந்த மூவியோட மேக்கிங்கும் பக்காவா இருக்குன்னு தான் சொல்லணும். லோ பட்ஜெட்ல தான் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் படத்துல ஒரு சீன்ஸ்மே நம்ம தரமா பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சோ கிளைமாக்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்டுமே இருக்கு. அதை நான் ரிவீல் பண்ண மாட்டேன், படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ இது எல்லாமே ஆல்ரெடி அடிச்சு தோச்ச கதை தாங்க. சோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு மாட்டிப்பாங்க. அவங்க சர்வைவ் ஆயிட்டு வர மாதிரியான ஏகப்பட்ட படங்களை பார்த்திருப்போம். சோ உங்களுக்கு இந்த மாதிரியான சர்வைவல் மூவிஸ் எல்லாம் பிடிக்கும்னா இந்த டாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலேயே செம இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த மூவியை பார்த்துட்டீங்கன்னா உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத மறந்துடாம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த லிஸ்ட்ல நெக்ஸ்டா எல்லாம் சரியாகும் ப்ரோ, எனக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லையே, அப்புறம் என்ன எல்லாம் சரியாகும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா, இந்த படத்தோட பேரே எல்லாம் சரியாகும் தாங்க. இந்த படம் 2021 வந்துருச்சு. 2021 வந்துருச்சா, அந்த படத்தை இப்ப சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இதை 2026ல தான் தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இது இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஃபேமிலி டிராமா மூவி. ஒரு பெரிய அரசியல் கட்சியோட தலைவர், அவருக்கு ஒரு பொண்ணு இருப்பா. பட் அந்த பொண்ணு அவரோட எதிர்கட்சியில இருக்க ஒரு பையனை லவ் பண்ணி வீட்டை விட்டு வெளில வந்துருவா. சரியா 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு கர்ப்பமாயிட்டு தன்னோட வீட்டுக்கு தன்னோட குடும்பத்தை பாக்குறதுக்கு வர்றா. ஒரு பக்கம் அரசியல், இன்னொரு பக்கம் குடும்பம்னு அந்த கப்பல்ஸ்க்கும் இடையில நடக்கிற அந்த ஒரு ஒட்டுமொத்த கதை தான் இந்த ஒரு எல்லாம் சரியாகும் மூவியோட ஒட்டுமொத்த கான்செப்டும். மாப்பிள மாமான்னு எல்லாம் ஒரே குடும்பம் தான். ஆனா இவர் வேற கட்சி, கல்யாணம் பண்ண பொண்ணுக்காக கட்சியை விட முடியாது, கட்சி தான் முக்கியம்னு மாமனாரையும் எதிர்த்திருக்கணும். இந்த படத்துல பெரிய அரசியல் தலைவரா வர்றவரா இருக்கட்டும், அந்த
அந்த மருமகன் இந்த மூவில நடிச்சு கொடுத்திருந்த எல்லாரோட ஆக்டிங்கும் உண்மையிலேயே பக்காவா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். சோ நானும் எவ்வளவு அரசியல் மூவி பார்த்திருக்கேன், எல்லாமே ஆக்ஷனா தான் இருக்கும். பட் இது உங்களுக்கு அப்படி இருக்காது, பெருசா ஆக்ஷன்லாம் கிடையாது. சோ அரசியல்ன்ற கான்செப்ட் எடுத்து அது ஒரு குடும்பத்தை சுத்தி தான் காட்டியிருப்பாங்க. உண்மையிலேயே அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சோ இந்த கட்சி அந்த கட்சின்னு மாத்தி அடிச்சுக்காம ரெண்டு கட்சியிலும் இருக்க நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்னு ரெண்டுமே இந்த படத்துல நல்லா காட்டியிருந்தாங்க. அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த மூவிக்கு செமையா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். சோ படம் என்னைக்கு நெருங்கும்போது பயங்கர ஸ்லோவா போற மாதிரி தெரியலாம். அண்ட் இந்த மாதிரி குடும்ப கதைலாம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு இந்த டைப் ஆஃப் மூவிஸ் பிடிக்கும்னா கண்டிப்பா நீங்க இந்த படத்தை பார்க்கலாம். சோ ஃபேமிலி கூடவே சேர்ந்து நீங்க பார்க்கலாம். ZEE5ல இந்த மூவி உங்களுக்கு தமிழ் டப்பிங்ல இப்ப அவைலபிளா இருக்கு. சோ டைம் இருந்தா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அண்ட் லிஸ்ட்ல நெக்ஸ்டா மூவி கிடையாது, அமேசான் பிரைம்ல ரீசெண்டா வெளிவந்த ஒரு சைக்காலஜிக்கல் கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ் தான். இது ஒரு 56 டேஸ் ஒரு நாவல் எடுத்து அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த சீரிஸை மொத்தமா உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்லணும். சோ இந்த சீரிஸோட ஆரம்பத்திலேயே ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஆலிவர் அண்ட் சியாரா ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. சோ பார்த்த உடனே பத்திக்கிற கதையா ரெண்டு பேத்துக்கு இடையில லவ் வந்துருது. அதுல இருந்து அடுத்த 56 டேஸ் அவங்க ரொம்ப க்ளோஸா பழகுறாங்கன்னு சொல்லணும். கரெக்டா அவங்க பழகி 56வது நாள்ல ஆலிவரோட அந்த ஒரு வீட்ல ரொம்ப கொடூரமா ஒரு கொலை நடக்குது. சோ போலீஸ் அதை எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண சோ அந்த சடலம் ஆலிவரோடதா இல்ல சியாராவோடதா இல்ல அந்த சடலம் யாரோடதுன்றத எப்படி போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த 56 டேஸோட ஒட்டுமொத்த கதையும். சியாராவா நடிச்சிருந்தா அவங்களோட ஆக்டிங்கா இருக்கட்டும், ஆலிவரா நடிச்சிருந்தா அவரோட ஆக்டிங், ரெண்டு பேரோட ஆக்டிங்கும் பக்காவா இருந்துச்சு. அதுவும் இந்த சியாரா பொண்ணு எல்லாம் பாக்குறதுக்கு அப்பாவி மாதிரி இருக்கும், ஆனா ஏகப்பட்ட ரகசியங்களை தனக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சிருக்கும். அண்ட் இந்த சீரிஸ்ல போலீஸ் ஆகிறவங்க அவங்களோட ஆக்டிங்குமே பயங்கரமா இருந்துச்சுன்னு சொல்லணும். சோ இந்த கதை பாஸ்ட் அண்ட் பிரசன்ட்ல நடக்கிற மாதிரி இருக்கும். சோ பாஸ்ட்ல ரெண்டு பேரும் காதல் பண்ணிட்டு இருப்பாங்க, பிரசன்ட்ல அந்த சடலத்தை பத்தின அந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும். சோ கடைசி வரைக்கும் அந்த சடலம் யாரோடது அப்படின்றத பயங்கர சஸ்பென்ஸாவே இந்த சீரிஸ்ல வச்சிருந்திருப்பானுங்க. அதே மாதிரி இந்த சீரிஸ்ல அந்த கப்பல்ஸ் வர சீன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப கிரிஞ்சா இல்லாம ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சுங்க. சோ ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரைக்கும் இந்த சீரிஸ் உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவா தான் போகும். சோ பொறுமை இருந்தா மட்டும் ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு சில லவ் சீன்ஸ் எல்லாம் அந்த சடலம் யாரோடதுரா அதை சொல்லாம நீங்க ஏன்டா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில சீன்ஸ் கடுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சோ இவங்க நாவல் இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த சீரிஸ் எடுத்திருக்காங்க. நான் அந்த நாவல்லாம் படிச்சது கிடையாது, பட் நாவலோட எண்டிங் இன்னும் ரொம்ப கொடூரமா இருக்குமாங்க. அதுல இருந்து எண்டிங்க மாத்தி தான் இந்த சீரிஸ் எடுத்திருக்காங்களா. சோ 56 டேஸ் அப்படின்றது ஒரு தரமான சைக்காலஜிக்கல் த்ரில்லரா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. லவ் சீன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம், ஓரளவுக்கு ட்விஸ்ட்டுமே சீரிஸ்ல ஒர்க் ஆயிருந்துச்சுன்னு தான் சொல்லணும். சோ இது தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. லிஸ்ட்ல லாஸ்டா கிராஸ் சீசன் 2க்கான எபிசோட் 4 வந்துருச்சுங்க. ஆல்ரெடி 3 எபிசோட் பார்த்தாச்சு. சோ ஃபர்ஸ்ட் 3 எபிசோட ஒரே டைமா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. சோ இந்த எபிசோட் ஃபுல்லாவே லூஸ், அதாவது இந்த சீரிஸோட ஆன்டாகனிஸ்ட ஃபோக்கஸ் பண்ணி தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. சோ லூஸா நடிச்சிருந்த அந்த பொண்ணோட ஆக்டிங் சான்ஸ் இல்லங்க, மிரட்டி விட்டாங்கன்னு சொல்லணும். சோ ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ஸ் கம்பேர் பண்ணும்போது சோ இந்த எபிசோட் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகுது. அண்ட் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் உள்ள எடுத்துட்டு வந்து அவங்களுக்கான ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவுமே ஒரு மைனஸா இருந்துச்சு. எபிசோட் 4 எமோஷனலா எடுத்துட்டு போயிருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எபிசோட் 5 எப்படி இருக்குன்னு. சோ இந்த சீரிஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல இந்த சீரிஸ் அவைலபிளா இருக்கு. இது வரைக்கும் 4 எபிசோட் வந்திருக்குங்க. வாரம் புதன்கிழமை ஒரு எபிசோட் வரும்னு சொல்லிருக்காங்க. இந்த சீரிஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த எபிசோட் 4 உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றத மறந்துடாம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சோழதா மக்களே, ரீசெண்டா ஓடிடில வந்த தமிழ் டப்டு மூவி சீரிஸ் எல்லாம் இதெல்லாம் உங்ககிட்ட அப்டேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது நான் மிஸ் பண்ணிருந்தேன்னா அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு சும்மா போகாம இந்த வீடியோவை உங்க கேங்ல அதிகமா மூவிஸ் அண்ட் சீரிஸ் பாக்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஷேர் பண்ணீங்கன்னா அது எனக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். சோ பார்த்து பண்ணிருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வரட்டா.